ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னாலும் அந்த சந்தோஷம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஹிந்து முஸ்லீம் லவ், ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் லவ் பண்ணுறாங்க அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் இவங்க பிரேக்கப் தான் ஆக போகிறாங்க, இவங்க வீட்டில் ஒத்துக்க போகிறதில்ல அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சில சக்ஸஸ்ஃபுல் லவ் ஸ்டோரிஸ் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கதை என்கிட்ட சொன்னது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவித்ரா, ரேகாவோட தங்கச்சி. பவித்ரா என்கிட்ட என்ன ஷேர் பண்ணாங்க அப்படின்னா, இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். எங்கள் அக்கா எஜுகேஷன் முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வரனாக அமைச்சது அண்டு கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எங்கள் அக்கா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு அழ ஆரம்பித்தாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் இருந்த யாருக்குமே எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் எனக்கு என்ன நடக்குது அப்படின்றதே புரியல. எங்கள் அப்பா ரொம்ப உடஞ்சி போயிட்டார் அண்ட் வீட்டில் எல்லாருமே ரொம்ப அப்செட்டில் இருந்தாங்க. என்னடா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அக்கா ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் அப்படின்னா, அவங்களோட அப்பாவும் அம்மாவும் ஆல்ரெடி லவ் மேரேஜ் பண்ணவங்க. ஸோ பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு, சரிம்மா அந்த பையனை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், யாருமா அந்த பையன் அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்தது. அக்கா சொன்னாங்க, அந்த பையனோட பேர் ஃபாசில்பா அப்படின்னு. ஃபாசிலா? முஸ்லீமா? ஒரு முஸ்லீம் எப்படி நீ லவ் பண்ண? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ முஸ்லீமை லவ் பண்ணிட்டு வந்திருக்க? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? இந்த மாதிரி நிறைய கேள்விங்களை அக்கா மேலே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எதுக்குமே அக்கா கிட்ட பதில் இல்லை. அக்கா சொன்ன ஒரே பதில், நான் கல்யாணம் பண்ணால் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் வீட்டில் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. அக்கா கோச்சிட்டு என்னோடய பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கேயும் போயிட்டு அழுக, அடி எல்லாமே தாங்கிக்கிட்டாங்க. ஆனால் எதுக்குமே எங்கள் அக்கா அவரை விட்டு கொடுத்த மாதிரியே எனக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் என்ன நடக்குது, என்ன இது அப்படின்றது எனக்கு புரியல. நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்ன வார்த்தை ஒன்று தான், ஒழுங்காக இப்போ நீ அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா நானே அவங்க 2 பேரையும் ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட்டிகிட்டு போய் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு என்னோட 8 வயசில் நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். இது எங்கள் அப்பா எப்படி எடுத்துக்கிட்டாரு அப்படின்றது எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபாசில் அண்ணாவோட வீட்லேயும் அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு சண்டைகள் இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மேரேஜ்க்கு ரெடி பண்ணிட்டாங்க. மீன் வைல் நான் எங்கள் அக்கா கிட்ட போய் கேட்டேன், எப்படி இதெல்லாம் ஆச்சு, திடீர்னு ஒரு லவ் எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டப்போ எங்கள் அக்கா அப்போ தான் சொன்னாங்க, அவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவரோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் ஃபாசில். இவங்க 2 பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் பெருசாக ஆண்ட்ராய்ட் ஃபோன், வீடியோ கால்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. வெறும் 1100 அந்த 100 மெசேஜஸ் அவ்வளோதான் இருக்கும். அதுக்குள்ளே தான் பேசி ஆகணும், அதுக்குள்ளே தான் புரிஞ்சுக்கணும். 2 பேரும் ஒருத்தர் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சில நாள் வெளியே போனாங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இது லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஹிந்து முஸ்லீமில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்றத அவங்க லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டும் 2 பேரும் ஒருத்தர் பேசாமையே ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. ஆனால் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பேசாமல் இருந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, 2 பேராலையும் ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் இருக்க முடியாது அப்படின்ற அந்த கசப்பான உண்மை அவங்களுக்கு அப்போது தான் புரிஞ்சுது. அப்போ முடிவு பண்ணாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நமக்குள்ள நம்ம எப்படியாச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணியே ஆகணும். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் இல்லாமல் உன்னாலேயும் இருக்க முடியாது. ஸோ எவ்வளோ சண்டைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ பேச்சுக்கள் வந்தாலும் சரி, நம்ம ஒன்று தான் வாழப்போகிறோம் அப்படின்றத அவங்க அன்றைக்கே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்கள் அக்கா என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே எங்கள் அக்கா மாமாவோட கல்யாணம் நடந்து முடிஞ்சு இப்போது அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு அந்த வயசில் லவ்னா என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த வயசில் நான் எப்படி அவங்கள பார்த்தனோ அதை விட சந்தோஷமாக இந்த வயசுலேயும் அவங்க இருக்காங்க. இதை விட சந்தோஷம் வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நான் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் என்ன காஸ்ட் பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இதை ஏன் கேட்டேன் அப்படின்னா, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு மேரேஜ் அப்படின்னு நான் கேட்கும் போது பவித்ரா சொன்னாங்க, நாங்கள் இந்தியன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே ரொம்ப நக்கலாக கேட்டேன், அப்போ நாங்களாம் மட்டும் என்ன இந்தியன் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் அப்பா மலையாளி, அம்மா வேறு காஸ்ட், 2மே இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான்.
நாங்கள் படித்தது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல். எங்கள் அக்கா இப்போது முஸ்லீம் குடும்பத்துக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களும் இப்போது ஹாஃப் ஆஃப் த முஸ்லீமாக தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே கலந்துருக்கிறதுனால நீங்கள் என்ன ரிலீஜனோ இல்லை என்ன காஸ்ட்டோ நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஸோ நாங்கள் சொல்கிற இந்த வார்த்தை வந்து இந்தியன் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கதை ரொம்பவே அழகாக இருந்ததில்ல. ஆனால் இந்த அழகான கதைக்கு பின்னாடியும் நிறைய வழிகள் இருந்திருக்கு. காதலும் அந்த மாதிரி தான். சோகம், துக்கம், அழுக, சந்தோஷம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் இந்த காதல் வரும். ஒருத்தர் மேலே இருக்கிற சந்தோஷத்தை மட்டுமே பார்த்து அந்த காதல் வராது. அப்படி வந்தால் அது காதலே கிடையாது. இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ பிடிச்சிருக்கு அப்படின்னா பேசுகிறோம், அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னா லவ் பண்ணுறோம். கொஞ்ச நாள்லையே அவங்க சொல்கிற ஒரு விஷயம் பிடிக்கல, அவங்க பண்ணுற ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா பிரேக்கப் பண்ணிடுறோம். ஸோ காதல் அப்படி வராது. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் ஒருவேளை ஒரு முஸ்லீம் பொண்ணையோ ஒரு முஸ்லீம் பையனையோ இல்லை ஒரு ஹிந்து பொண்ணையோ ஹிந்து பையனையோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க. உங்கள் காதல் உண்மையாக இருந்தால் உங்கள் காதல் மேலே நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக அது உங்களை கைவிடவே விடாது. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட ஸ்டோரிஸையும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் கண்டிப்பாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ until then, see you guys. Good night. Take care.